ஸ்ப்ரவுட்டட் ராகி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இங்கிலீஷில் ஃபிங்கர் மில்லட்னு சொல்லுவாங்க. நான் கரெக்டாக வந்து 2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். 1/2 கிலோ ஒரு பாக்கெட்டில். ஸோ மொத்தமாக 4 பாக்கெட். ஒரு பாத்திரத்தில் வந்து இந்த 4 பாக்கெட்டும் கொட்டிட்டு நல்லா வாஷ் பண்ணணும் தண்ணியில். ஏன்னா நிறைய அழுக்கு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 6-7 வாட்டி வாஷ் பண்ணால் தான் நல்லா அந்த அழுக்கெலாம் போகும். ஸோ கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வாஷ் பண்ண. அதுக்கப்புறமா இதை ஊற வச்சிட்டேன். ஸோ இதை நான் வந்து நைட்டு ஊற வச்சேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் தண்ணியை ட்ரெயின் அவுட் பண்ணிவிட்டு 2-3 வாட்டி மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா இருத்தி நின்னும். அதுக்கப்புறமா இந்த பாத்திரத்துலேயே நான் முளைக்கட்ட வச்சுட்டேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் சின்னதாக முளைக்கட்டியிருக்கும். செகண்ட் டே கொஞ்சம் பெருசாக இருக்கும். தேர்ட் டே வந்து ஸ்ப்ரவுட்ஸ் நல்லா வந்திருக்கும். ஸோ 2 டேஸ்னால் ஸ்ப்ரவுட்ஸ் சின்னதாக இருக்கும். 3 டேஸ்னால் உங்களுக்கு ஸ்ப்ரவுட்ஸ் நல்லா பெருசாக வரும். அதுக்கப்புறமா நான் வெயிலில் காய வச்சேன். இது வந்து குவான்டிட்டி அதிகம். 1 கிலோனா ஈஸியாக காஞ்சிடும். 2 கிலோ எடுத்ததால் எனக்கு காயல. ஏன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய துணியில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி காய வச்சுருக்கணும். ஸோ அதனால் எனக்கு ஃபர்ஸ்ட் டே சரியாக காயலை. மிஷினில் அரைக்க மாட்டாங்க காயலைனா. ஸோ மறுபடியும் நான் செகண்ட் டே காய வச்சோன்னே நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் இதில் வந்து ஏலக்காய் ஒரு 50 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மிஷினில் கொண்டு போயிட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். ஸோ மிஷினில் அரைச்சிட்டு வந்தோடனே எனக்கு டோட்டலாக எவ்வளோ வெயிட் வந்துச்சுன்னா எவ்வளோ கிராம்ஸ் வந்துச்சுன்னா 3538 சம்திங் இருந்துச்சு. இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் ஜலிச்சு தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஏன்னா ஏலக்காவோட தோல் இருக்கும். அதுக்கப்புறம் மாவு ரொம்ப ஹீட்டால் நிறைய கட்டியாக இருக்கும். ஸோ நம்ம ஜலிச்சு ஸ்டோர் பண்ணும்போது மாவு வந்து கெட்டு போகாது சீக்கிரமாக. இதில் வந்து நான் கஞ்சி, இடியாப்பம், அதுக்கப்புறம் புட்டு, கேக், பிஸ்கெட்ஸ் எல்லாமே இந்த மாவில் தான் ட்ரை பண்ணுவேன். ரொம்ப ஹெல்த்தியும் கூட.